பொதுமக்களே அது உங்களுக்கு தேவையில்லையே. ஏன் தேவையில்ல? நீங்க நான் கூட்டு வந்தேன். நீங்க யாரு? நீங்க நான் கூட்டு வந்தேன். அந்த மாதிரி நான் செயல்படுறேன். ஓகே இந்த பிரச்சனை ஊழல ஒழிச்சதுன்னா அப்புறம் வேணும் மீடியாக்காரன் உனக்கு என்ன பிரச்சனைடா? நீங்க எப்படி வந்து அப்ப அங்க கூட இங்க உள்ள படிக்கலாம். அப்ப நீங்க ஏன் நிக்கிறீங்க? இந்த பிரச்சனையை மீடியா கொண்டு போற தப்புங்கிறீங்களா? கொண்டு போலாம். அதுதான் சொல்றேன். மீடியா ரீதியில உங்க கட்சியிலையும் சரி அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நீங்க மீடியாவில போடலையா? எல்லாம் மீடியால போட்டுதான் இருக்கும். அப்ப அதெல்லாம் போடக்குள்ள இவங்க வந்து ஒரு மக்களோட பிரச்சனையை கேட்டு மீடியாவில போடுறதுல என்ன தப்பு? இல்ல அதுதான் சொல்றேன். தப்பு இருக்கா இல்லையா? மீடியால போடுறது என்ன கட்சினா மீடியாவில போடலாம். தப்பு இருக்கா? சரி, அதை பத்தி பேச அவங்க ஒரு மக்களுக்கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்கிற நேரம் இப்ப நான் என் கருத்தை வெளியிட்டேன். அந்த மாதிரி 4-5 பேர் கருத்தை சொல்றாங்க. அது போடுறது முடக்கிறதுக்கும் மீடியா பண்ணவே நான் சொன்னா நான் எப்படி கருத்தை சொல்லுவேனா? பாருங்க 50 வருஷமா இங்க கட்சிகள் செயல்படுது, தொழிற்சங்கங்கள் அவங்கள முடக்க இயலாது. அதான் சொல்றேன். ஏன்னா இங்க பாருங்க நேத்து வந்து இங்க முடக்க இயலாது. ஏன்னா மக்கள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிறகு சுதந்திரம் பெற்று கொடுத்துருக்கு. பிரச்சனை நடக்கிற நேரம் உடனே வர முடியாது நமக்கு. ஏன்னா ஆபீஸ்ல பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு 2 நாளுக்கு எடுத்துட்டு நாங்க வந்து அதெல்லாம் சேர்ந்து ஒரு நியூஸா செஞ்சு இது ஒரு பேக்கேஜ் மாதிரி. பேக்கேஜ் சொல்றது ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நாங்க வெளியில போடுவோம். நாங்க எல்லா அரசியல் தரப்புக்கும் கால் பண்ணுவோம், எல்லாத்தையும் வர வைப்போம். சரியா? சம்பவம் நடந்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதையும் நாங்க தவிர்க்க முடியாது. ஏன்னா 200 வரலாற்றுல எல்லாரும் போராடி இருக்காங்க. சரி, இப்ப இருக்க அரசு தரப்பும் போராடி கொண்டிருக்காங்க நமக்கான உரிமைகளை தரதுக்கு. அவங்களையும் நாங்க வரவேற்றோம், அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்தோம். சரியா? அதுலயும் சில பிரதிநிதிகள் வந்து நின்னாங்க. அப்போ எல்லாத்தையும் அழைப்பு கொடுத்து நாங்க ஒரு ஓபன் டிஸ்கஷனுக்கு போனோம். சரியா? அப்ப அடிச்ச பிறகு தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நாங்க எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான். நாங்க ஒன்னாதான் கப்பல்ல வந்தோம். நாங்க எல்லாமே ஒன்னாதான் கப்பல்ல வந்தோம். நல்லா யோசிச்சு பாத்துங்க. நான் எல்லாம் ஒன்னாதான் கப்பல்ல வந்தோம். ஆனா நாங்க வேற மாகாணங்கள்ல வாழ்றோம், வேற மாவட்டங்கள்ல வாழ்றோம், வேற பிரதேசங்கள்ல வாழ்றோம். நான் உங்களை தானே ஏற்பாடு பண்ணுறேன். இளைஞர் விரோதிகளை நீங்க ரெடி பண்ணுங்க, நம்ம போய் பேசுவோம். நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அது மட்டுமல்ல